ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் சாயா வச்சாச்சு. சாயா வச்ச பிள்ளை தான் பால் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போய் கீழே போய் 1 லிட்டர் பால் எண்ணெய் இருக்குது. இப்போ நைட்டு சமையல் பார்த்தா 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் நிறைய சமையல் பண்ண வேண்டியிருக்கு. வாங்க சமையல் பண்ணலாம். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். இந்த நினச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சேன். அதிகமாகிட்டுனா கொஞ்சம் மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்படி முளை கட்டியிருக்க பாருங்கள். நார்மலாக ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றது முளை கட்டி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கு சத்தானது. இது இப்போ 2 விசில் விட்டுறலாம். சரிங்களா? எண்ணெயை உடச்சி டப்பாவில் ஊற்றிட்டு இது வேணும் பாலாக காய்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சாயா குடிச்சாச்சா? மீண்டும் உங்களை நல்ல ஒரு பதிவில் செஞ்சதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் எண்ணெயை உடச்சி ஊற்றிட்டு அந்த கவர் எதுக்கிட்ட வச்சுருக்கேன். நான் சுட்டு சுட்டாக வடியும். பார்த்தீங்களா? நம்ம சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் எதுலேயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இது 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். சரிங்களா? இப்போ சாயாவுக்கு பாலை ஊற்றியாச்சு. இன்றைக்கி காலையில் லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். சாப்பாடு வடித்தாச்சு. அது லெமன் ரைஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. இது விஸ்கி கொஞ்சம் சிக்கன் ரைஸ் பண்ணிட்டா கொடுத்துடலாம். கொஞ்சமாக முட்டைகோஸ் பொரியல் பண்ணேன். எடுக்கும் போது மறந்துட்டேன் அது வீடியோ எடுக்கிறதுக்கு. சப்பாத்தியும் பண்ணி வச்சுட்டேன். சூடாக இருக்குது. அது கீ போடுவோம் அப்புறமா. என்ன சமையல் பண்ணணும் அந்த டென்ஷனில் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எங்கள் விஸ்கி பிள்ளைக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்றேன். எங்கள் வீட்டில் பப்பீஸ்லாம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? பப்பி இருந்தால் கொஞ்சோண்டு சிக்கன் ரைஸு, கொஞ்சமாக பெடிகுடி கொடுக்கலான்னு நினச்சேன். பெரிய பைய ரேக் இருக்குல்ல, அதனால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆல்ரெடி சிக்கன் ரைஸ் நிறையா இருக்குது, போதும். அது டாக்டர்லாம் உங்களுக்கு வந்து அளவு சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்கன்னா வெயிட் போட்டுருணும். முந்தி மாதிரி எங்கள் விஸ்கியை இப்போ வந்து வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு இவருக்கும் டைம் கிடைக்க மாட்டுக்கு. அதனால் இவ்வளோ சாப்பாடு போதுவா விஸ்கி? அஜா ஜாக்கா கொஞ்சமாக லெமன் ரைஸ் பண்ணலாம். லெமன் பார்த்திங்கன்னா கோழிக்கா தண்டியில் இருக்கேன். நான் 10 ரூபாய்க்கு எனக்கு 12 லெமன் கிடச்சிது. அதை கொஞ்சம் வந்து நம்ம லெமன் ரைஸ் பண்ணிடலாம். பாலும் பொங்கி வந்துட்டு நம்ம சாயாவும் ரெடி. லெமன் ரைஸ்க்கு கொஞ்சோண்டு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு. நீங்கள் உங்கள் லெமன் ரைஸில் வேர்க்கடலை போடுவீங்களா? நாங்கள் எப்போவுமே போடுவோம். கடலை நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காக்கா வந்துடுவார். அவருக்கு பிஸ்கெட்டை வச்சுருவேன். காலைல ஒரு கத்தாரு பிஸ்கெட் எடுக்கிறதுக்குள்ளே போயிட்டார் அவர். தர பாருங்க, வைக்கிறதான் கண்டிப்பாக ஓடி வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தண்ணியில் போட்டு முக்கி எடுத்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? மனுஷங்க அப்படி டீயில் முக்கி சாப்பிட்றாங்க. அப்படி உங்களுக்குலாம் அறிவு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ காக்காவும் நானும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என்ன பேசினாலும் நின்று கேட்பார் ஃப்ரெண்ட்ஸ். காக்காக்கு அங்கே தண்ணி வச்சு பிஸ்கெட் கொடுத்தோன்னா அவ்வளோ தட்டி விட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி விழுந்துட்டு. கொண்டக்கடலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இது வந்து லேசாக கிண்டி விட்டுரும். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சாட்டு மசாலா போட்டேன், கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் போட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? சாட் மசாலா போட்டு சாப்பிட்டா ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டது பெருங்காயம். நம்ம கொண்டக்கடலை ஸ்நாக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெமன் ரைஸ் தலைக்க போகிறேன். கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து, காய்ந்த மிளகாய். அவ்வளோ தண்ணி அந்த காக்கா தட்டி விட்டுட்டுல. கொஞ்சமாக கருவேப்பிலை. லெமன் ரைஸ்க்கு கருவேப்பிலை கூடுதல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கு இல்லைன்னா கேமரா. கொஞ்சமாக உப்பு, லெமன் ஜூஸ். வாங்க அந்த வேர்க்கடலை பொடியை கொஞ்சம் உரிச்சிடலாம். பொடியை உரிச்சா 2 ஆயிருமா? அப்போ ஒரு வாய்க்கு 2 கடலை வரக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோறு ஆறிட்டு வடித்து 1.5 மணி நேரம் எடுத்து கட்டி கட்டி ஆகிட்டு கையால் உருத்தவும் முடியாது. ஏன்னா மத்தியானம் லஞ்சில் பையன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான், நான் எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன். அதனால் கரண்டி விட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெமன் ரைஸை கிண்டியாச்சு. இப்போ லேசாக அந்த வேர்க்கடலை அப்படியே மேல்தால தூத்தி விட்டு இன்னொரு கிண்டுனா நம்ம லெமன் ரைஸ் ரெடி. ஏன்னா இப்போ தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணட்டும் அப்படி தான் யோசனையாக இருக்குது.
2 சிப்ஸ் இருக்கு வச்சு விட்டா நம்ம வேலையை முடிச்சிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எனக்கு மட்டும் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இவரும் இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல் சாப்பிட்டாரு, பையனும் அதே சாப்பிட்டாரு. எனக்கு மட்டும் உப்புமா. ஏன்னா அந்த கொண்டக்கடலை போய் செஞ்சது 2 பேருக்கும் கரெக்ட் ஆகிட்டு எனக்கு பத்தலை. அதனால் எனக்கு கொஞ்சோண்டு உப்புமா. ரவை எப்போவுமே இப்படி முருவலாக வறுப்பேன். ஏன்னா முருவலாக வறுத்தா தான் பூ மாதிரி வரும். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு இதில் போட்டாலும் வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். குட்டி கப்பு ரவை, ஒரு பெரிய கப்பு தண்ணி. எனக்கு சரியாக இருக்கும். இப்போவுமே சீனி போடுறேன். அப்புறமா சீனி போட்டால் அப்படி கல் மாதிரி கிடக்கு. அது கரையும் மாட்டுக்கு, டேஸ்ட்டும் வர மாட்டுக்கு. உப்பு சீனி போட்டு காரம் வேறு லெவலாக இருக்கும் உப்புமா. ஃப்ரெண்ட்ஸ், உப்புமாவில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம். ஆனால் எனக்கு வெஜிடபிள்ஸ் போட்டால் எனக்கு பிடிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா முருவலை ரவையை வறுத்துட்டு பண்ணால் அப்படியே க்ரன்ச்சி மாதிரி ஒத்த மணல் மாதிரி இருக்கும். எனக்கு இப்படி தான் உப்புமா பிடிக்கும். ரொம்ப இழுன்னு இருந்தால் எனக்கு சாப்பிடவே பிடிக்கும். அதில் சீனி உப்புலாம் போட்டிருக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் மில்லன் நான் எப்படி தெரியுமா, இப்படி தோலில் இருக்க மாட்டேன். இப்படி கட் பண்ணுவேன். கட் பண்ணிட்டு அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, நான் காட்டுறேன். சரிங்களா? ஒரு ட்ரிக்கு சொன்னாலும் இப்போ யாராவது கொண்டாந்து இருந்தாங்க வாட்டர் மில்லன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, மொதல் பீஸ்லேருந்து ஆரம்பிப்போமே, நடுவில் கை போட வேண்டான்னு போனால் இங்கே என்ன வந்திருக்கு? வெறும் நமக்கு சதை தான் இருக்குது. அதனால் எப்போ உங்களுக்கு யார் வாட்டர் மில்க் சேவ் பண்ணால் தந்தாலுமே என்ன செய்ய தெரியுமா, நடுவுலேருந்து எடுக்கணும். நடுவுலேருந்து எடுத்தால் என்ன ஆகுது? ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து வாயில் வச்சு சப்பி சாப்பிட்லாம். என்றைக்கு யாரும் கொடுத்தா பாருங்கள், சைடு பீஸில் என்ன இருக்குது? இதில் வெறும் சதை தான் இருக்குது. அதனால் யார் உங்களுக்கு இந்தாங்க வாட்டர் மில்லன் வெக்கப்படாமல் நடு பாகத்துக்கு எடுத்துடணும். நம்ம சூப்பராக வந்துட்டா. இதுதான் என்னோடய ட்ரிக்கு. இது எங்கள் விஸ்கிக்கு கொஞ்சம் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். இவருக்கு கொண்டு கொடுப்போம். சரிங்களா? இவருக்கு இப்படியே கொடுக்க அவர் எந்த பாகத்தை எடுக்கான்னு பார்க்கலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகிட்டு. चलो पेट के लिए अच्छा एक पीस तो लो जल्दी लो. இவர் அறிவு கொழுந்து பார்த்திங்களா, நடுவுலேருந்து எடுத்தார். இவர் சும்மாவா? இவர் உடம்பெல்லாம் மூளை இவருக்கு. நான் ஏமாத்தான்னு நினச்சா ஏமாற்ற முடியல. நான் தான் தோற்றுட்டேன். இன்றைக்கி என் வீட்டில் சாமிக்கு உப்புமாவும் வாட்டர் மில்லன் பிரசாத். இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் டீ குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் டீ குடிச்சாச்சா? சப்பாத்தி லேசாக ஆறிட்டு இப்போ கீ பிடிக்கவே மாட்டுக்கு. இவர் இப்போ கத்திட்டு கிடப்பார். இவர் சாப்பாடு வயசில் ரொம்ப கராராக இருப்பார். என்ன செய்ய, நானும் கராராக தான் இருந்த ஒரு காலம். இப்போ கிடைக்கிறத பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி பேக் பண்ணியாச்சு, கொஞ்சம் சுண்டல் பேக் பண்ணியாச்சு, முட்டைக்கோஸ் பொரியல் பேக் பண்ணியாச்சு. மகனுக்கு வந்து வெளியே அடிக்கடி ஒரு பசிக்குமா, அதனால் கொஞ்சோண்டு வாட்டர் மில்லனும் ஆப்பிளும் கொடுத்தாச்சு. அவர் ஒரு 11 மணிக்கோ 1 மணிக்கோ 3 மணிக்கோ சாப்பிட்டுப்பார். எனக்கு இப்போ காலையிலைக்கு கடையில் போய் சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா. எனக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ் கிரேவி ஒரே பாத்திரத்தை வச்சுட்டேன். சமையல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம கேஸை லேசாக க்ளீன் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும். பாத்திரம் தேய்க்கணும், 2 பாத்திரம் கிடக்கு. எனக்கு கடைக்கு கொண்டு போய் தண்ணியும் பிடிச்சாச்சு. நம்ம கடையில் 2-3 நாளாக இந்த ஹோல்சேல்கார் வரமாட்டேக்கார பிஸ்கெட் எடுத்துகிட்டு தான் வீட்டிலேருந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் எடுத்துட்டேன். அவர் ஊருக்கு ஏதோ போயிருக்கேன்னு சொல்கிறாரு. பேகும் ரெடி பண்ணியாச்சு. இதில் எதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன்னா, காக்கா 2 பாத்திரத்தை தண்ணி விட்டார். இது வச்சுட்டு இந்த ஜன்னல் மூட்டை அவர் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுவார். வாங்க, இந்த 2 பாத்திரம் தேய்ச்சா வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தெல்லாம் சூப்பராக தேய்ச்சாச்சு, எடுத்து கவுத்தி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலைலாம் சூப்பராக முடிஞ்சிட்டு. இந்த கிளிப்பிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு கிளிப்பிங்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி திருமண நாள், பிறநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நாளை மறுநாள் நல்ல ஒரு ப்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. எதையும் போட்டு மனசில் எடுத்து டென்ஷன் படுத்தாதீங்க. சரிங்களா? டாடா பாய். லவ் யூ.